ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,20,000 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் திரும்பிய திசையெங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அதன் கழுகு பார்வை காட்சியை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்கி கேட்கலாம். நரசிம்மகுமார் வணக்கம். நீர்வரத்து தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 20-30 நாட்களாகவே தொடர் கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து கர்நாடகா மற்றும் கேரள, வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதன் காரணமாக 1,30,000 கன அடியிலிருந்து 1,50,000 கன அடி வரைக்கும் காவிரியில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. அந்த அணைகளுக்கு வருகின்ற நீர் முழுமையாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடந்த 15 நாட்களாகவே தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கும் காவிரி நீரானது தற்போது அதிகப்படியான நீராக வந்து கொண்டுள்ளது. இந்த நீர்வரத்தின் காரணமாக காவிரி கரை எங்கும் 2 கரைகளையும் பிடித்தபடி வெள்ள நீர் செல்கிறது. திரும்பிய திசை எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் கர்நாடகாவில் இருந்து 1,30,000 கன அடி வரை நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் மேடான பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றும் பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் ஆணை பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் அதற்கான பணிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். காவிரியில் உள்ள ஐந்தருவி, சீனி அருவி, ஐவர்பாணி மற்றும் மெயின் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் மூழ்கடித்தபடி முழுக்க வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதை நாம் பார்க்கலாம். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி நரசிம்மகுமார். ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ்.